வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலையிலேருந்து எல்லாரும் ஒரு வழியாக நல்லபடியாக மீண்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நிலா சோஃபாவில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க. சோழன் ரெடி ஆகிட்டு இருக்காரு. பல்லவன் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ பேக் எடுத்துட்டு வர்ற சேரன், டேய் பல்லவா, என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்கிற? காலேஜ் போகலையா? எழுந்திரி எழுந்திரி வா அப்படின்னு தொட்டு எழுப்பி விடுறாரு. திடீர்னு, டேய் என்னடா உடம்பு இப்படி சுடுது, காய்ச்சலா அப்படின்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு, கொஞ்சம் டயர்டாக இருக்கு அவ்வளவுதாங்கிறாரு பல்லவன். டேய் அதான் உடம்பு நல்லா சுடுது, ஒன்றும் இல்லைங்கிற, காய்ச்சல் தாண்டா அடிக்குதுன்னு பதறி போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு சேரன். இருடா அப்படின்னு ஏதோ செய்ய போறவரு மொபைல் ரிங் ஆக, இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஃபோன் ஆன் பண்ணி ஹலோ ஹலோன்ட்டு போயிட்டு இருக்காரு. அவர் சொன்னதை கேட்ட உடனே சோழனும் படக்குன்னு திரும்ப, நிலாவும் வந்து, டேய் பல்லவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. டேய் பல்லவா என்னாச்சுடான்னு சோழன் கேட்டுட்டு இருக்காரு. நிலாவும் நெத்தி கழுத்துன்னு தொட்டி பார்க்க, டேய் காய்ச்சல் அனலா கொதிக்குது, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன், போட்டுக்கோ அப்படிங்கிறாரு சோழன். அண்ணே மாத்திரை எல்லாம் எதுவும் வேணாண்ணே, படுத்திருந்தா சரியா போயிடும் அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. ஃபீவர் அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு நிலாவும் சொல்ல, அண்ணி டிராவல் பண்ணேன்ல அதான் எனக்கு செட் ஆகலை, தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிடும் நீ அப்படின்னு பல்லவன் மறுபடியும் படுத்துக்க. நிலா யோசனையா எழுந்து நிற்கிறாங்க. கையில் என்னங்க பேப்பரு, எதுவும் சப்பாத்தி போட போறீங்களான்னு சோழன் கேட்க, சப்பாத்தியா, வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, ஓ ஓகே ஓகே ஓகே, இப்போதான் அண்ணன் முருகலா வாயில குத்துற மாதிரி தோசை கொடுத்துச்சு, அதான் கேட்டேன். எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ண போறீங்க? கம்பெனி சென்னையில தானே அப்படின்னு சோழன் கொஞ்சம் பயத்தோட மென்னு முழுங்கிக்கிட்டு கேட்க, ஏங்க என்ன கேள்வி இது, சென்னையில் இருந்துக்கிட்டு திருச்சியில் இருக்க கம்பெனிக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு நிலா கேட்க, சோழனுக்கு டக்குன்னு சந்தோஷமாயிடுது. அதை மறைச்சிக்கிட்டு, இல்லைங்க சும்மா கேட்டேன்னு வழிஞ்சிட்டு இருக்காரு. பல்லவா நான் வேலைக்கு போகலடா, உன் கூடவே இருக்கேங்கிறாரு சேரன். ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு அவர் சொல்ல, அண்ணே எனக்கு ஒன்றும் இல்லைன்னு, நீ போய் வேலையை பாருங்கிறாரு பல்லவன். டேய் உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்லடா, நான் எப்படிடா விட்டுட்டு போவேங்கிறாரு சேரன். அண்ணே நான் தான் இருக்கேன்லண்ணே, நான் பார்த்துக்கிறேன்னு, தூங்கி எந்திரிக்கட்டும், ஃபீவர் குறையுதான்னு பார்க்கலாம், இல்லைன்னா மாத்திரை கொடுக்கலாங்கிறாங்க நிலா. இல்லைப்பா நானே இருக்கேனே, பாவம் உனக்கு எதுக்கு சிரமங்கிறாரு. இதுல என்னென்ன சிரமம், பல்லவன் என்ன கை குழந்தையா, அவன் பாட்டுக்கு அவன் தூங்க போறான், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போறேன், நான் பார்த்துக்கிறேன்னு நிலா சொல்ல, சோழன் ரொம்ப பெருமையா பார்த்துட்டு இருக்காரு. சேரன் யோசனையாவே நின்றுட்டு இருக்க. ஆமாண்ணே அதான் அண்ணி இருக்காங்கல்ல, நீ வேலைக்கு போனேங்கிறாரு பல்லவன். அப்படி இல்லடா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கவரு. சரி சரிப்பா, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க, ஏதாவதுனா ஃபோன் பண்ணுங்க என்ன அப்படின்னு சேரன் கேட்க, ஓகேண்ணா அப்படின்னு நிலா தலையாட்ட மறுபடியும் பல்லவன் கிட்ட உட்காந்து, டேய் பல்லவா அப்படின்னு மறுபடியும் நெத்தியை தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. அண்ணே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தொட்டு பார்த்தா மட்டும் காய்ச்சல் குறைஞ்சிடுமாண்ணே, நீ போனே போய் உன் வேலையை பாருண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல, பல்லவா தூங்கி எழுந்திருச்சு நல்லா சாப்பிடு, என்ன உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டினாலே பாதி பிரச்சனை சரியாயிரும்டா, ஓகேவா நான் வரேன் பார்த்துக்கோ, தண்ணி நிறைய குடிக்கணும் என்ன அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்க. அண்ணே சரிண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரிடான்னு எழுந்திருக்கிறாரு சேரன். பார்த்துக்கோப்பா நான் வரேன், டேய் வரேன்டா சோழா, பல்லவா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அங்கேருந்து கிளம்ப, சரிங்கண்ணே 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எழுந்திருக்கிற பல்லவன், அண்ணி நான் உள்ளர போய் படுக்கிறேனே, இங்க ரொம்ப வெளிச்சமா இருக்கா, தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, சரிடா நீ கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரி, காய்ச்சல் குறையலன்னா மாத்திரை போட்டுக்கலாம், இப்போ டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியான்னு நிலா கேட்குறாங்க. இல்லை அண்ணி அதெல்லாம் குடிச்சா தூக்கம் வராது அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. ஏங்க பேசாம அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமான்னு கேட்குறாரு சோழன். ஐய அவனை கொஞ்சம் விடுங்களேன், முதல்ல அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், சின்ன காய்ச்சல் தானே, உடம்புல அதுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி இருக்கும், உடனே டாக்டர் மாத்திரைலாம் போகணும்லாம் இல்லை, நீ உள்ளர போய் படுறா போ அப்படின்னு நிலா சொல்ல, போடா போய் ரெஸ்ட் எடுன்னு முதுகுல தட்டுறாரு சோழன். பல்லவன் ரூம்குள்ள போய் கட்டில்ல போய் போத்தி படுத்துக்கிறாரு. தனியா இருக்கா, பேசாம இன்னைக்கு வேலைக்கு போகாம லீவை போட்டுட்டு கான்வர்சேஷனை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு நிலாவை பார்க்க, இன்னைக்கு வேலைக்கு போகலையா, கிளம்புங்கிறாங்க நிலா. இல்லைங்க நான் இன்னைக்கு போகலைங்கிறாரு சோழன். ஏன்
கிளம்பிக்கிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு நிலா கேட்க, இல்லைங்க தம்பிக்கு வேற உடம்பு சரியில்லை, நான் எங்கெங்க வேலைக்கு போறது, நான் வேலைக்கு போகலங்க இன்னைக்குங்கிறாரு சோழன். ஐயோ ரொம்ப தான், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வேலைக்கு கிளம்பி போங்கன்னு நிலா சொல்ல, ஐயோ எப்படி சமாளிக்கிறதுன்னு புலம்புறவரு, ஐயே ஏங்க அவனுக்கு மட்டுமா காய்ச்சல், எனக்கும் தாங்க உடம்பு ஃபுல்லா அடிபட்டிருக்கு, உடம்பெல்லாம் என்ன வலி வலிக்குது தெரியுமா, நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல, சட்டையை கழட்டினேன்னு வைங்களேன் அங்கங்க உடம்புல ரத்தம் கட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு புலி வருதுங்கிற மாதிரி சட்டையை கழட்டினான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு சோழன். அவ்வளவு அடி வாங்கியிருக்கேங்க, வண்டி எல்லாம் ஓட்ட முடியுமான்னு எனக்கு தெரியலைங்க, அதான் அப்படின்னு சோழன் சொல்ல, நம்பிடுற நிலா, டாக்டர் கிட்ட போலான்னு நேத்தே சொன்னேன்ல, நீங்க தான் கேட்கலங்கிறாங்க, பரவாயில்லங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும், நானும் அப்படியே வீட்டுல கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன், இப்படியே படுத்துக்கிறேன் அப்படின்னு பல்லவன் விட்டுட்டு போன பாயில படுத்து தலைக்கடியில கைய வச்சுக்கிட்டு நீட்டி படுத்துடுறாரு சோழன். நிலா அங்கிருந்து போய் பேப்பரை வச்சுட்டு எங்கேயோ போக, எங்க போறா இவன்னு சோழன் பார்த்துட்டு இருக்க, சோழன் இந்தாங்க பில்லோ அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஓ தேங்க்ஸுங்க அப்படின்னு சோழன் வாங்கி தலைக்கடியில் வைக்க, பெட்ஷீட்டையும் கொடுக்க தேங்க்ஸுங்கன்னு வாங்கிக்கிறாரு. மறுபடியும் நிலா பேப்பரும் பேனாவுமா போய் உட்கார்ந்துடுறாங்க. சோழா சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படியாவது நிலா கிட்ட இன்னைக்கு ஸ்கோர் பண்ணிடணும், விட்டுறாதுடா சோழா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்க நிலாவையே பார்த்துக்கிட்டு படுத்திருக்காரு சோழன். பாண்டியன் வண்டி எடுத்துக்கிட்டு ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டு நிறுத்திட்டு உள்ளர போறாரு. அதை பார்த்துட்டு கண்ணன், அண்ணே இப்பவாவது வந்தீங்களே, உங்க நம்பருக்கு ஃபோன் பண்ண, உங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது, என்னாச்சுண்ணா அப்படின்னு கண்ணன் கேட்டுட்டு இருக்க, போட்டுட்டு வந்த ஷர்ட்டை கழட்டிக்கிட்டே, நான் வேற அவசரத்துக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டேன், அவர் எதுவும் வந்து கேட்டாரா என்னங்கிறாரு பாண்டியன். அவர்லாம் எதுவும் கேட்கல, இன்னைக்கு தான் அவர் வண்டி எடுக்க வர்றேன்னாரு அப்படின்னு கண்ணன் சொல்ல, ஷர்ட்டை கழட்டிட்டு ஒர்க் ஷாப் டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு, டேய் வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கணும் ஞாபகப்படுத்துங்கிறாரு பாண்டியன். ஞாபகப்படுத்துறேன், ஆனா நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே, என்னென்ன ஆச்சு, நேத்து எங்க போயிருந்தீங்க, ஒரு ஃபோன் பண்ணி எப்போ வருவீங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கண்ணன் கேட்டுக்கிட்டே இருக்க, ஒரு ஸ்டூல்ல உட்கார்ற பாண்டியன், அது ஃபோன்ல சார்ஜ் இல்லை, நான் தாண்டா ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், இப்போதான் ஆன் பண்ணேன், அப்புறம் சார்ஜ் வேற இல்லாம தானாவே ஆஃப் ஆயிடுச்சு, கையில வேற சார்ஜர் இல்லையா, அதான் இங்கே வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு செல்ல ஆன் பண்ண, அதுல டொடங் டொடங் டொடங்னு சவுண்டா வந்துட்டு இருக்கு. மாலதி 5 நியூ மெசேஜஸ்னு வர, என்ன மெசேஜா, எத்தனை, யாருன்னா உங்களுக்கு இத்தனை மெசேஜ் அனுப்புறான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, மறுபடியும் மெசேஜ் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. பாண்டியன் அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க, கண்ணனும் எட்டி பார்க்குறாரு. கால் மீ பிக்கப், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு மெசேஜ் கொத்து கொத்தா ஓடிக்கிட்டு இருக்க, அதை படிக்கிறாரு கண்ணன். அண்ணே என்னன்னு 10 நிமிஷம் 8 நிமிஷம்னு வாய்ஸ் நோட்டா இருக்கு, வானதியை 5-6 அனுப்பியிருக்கு போல இருக்கே, ராத்திரி எல்லாம் தூங்காம மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கும் போல இருக்கே அப்படின்னு கண்ணன் கேட்டுக்கிட்டு இருக்க, தலையில கைய வச்சுட்டு நொந்து போய் உட்கார்ந்துருக்காரு பாண்டியன். மறுபடியும் மெசேஜ் வர, அண்ணே மறுபடியும் மெசேஜ் வருதுன்னு இப்பதானே மெசேஜை பார்த்த, அதுக்குள்ள ஏன் ரிப்ளை பண்ணலன்னு கேக்குது, ஆத்தி அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் மெசேஜ் சவுண்ட் தான், மறுபடியும் மெசேஜ் வந்துகிட்டே இருக்க, அண்ணே ரிப்ளை பண்ணிடுங்க அண்ணே, ரொம்ப டென்ஷன் ஆயிட போகுதுங்கிறாரு கண்ணன். நேத்தே 2 தடவை உன்னை தேடி கடைக்கு வந்துச்சுன்னு ரொம்ப கோவமா வேற பேசுச்சு, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கண்ணன் கேட்க, அதை ஏண்டா கேட்குற, ஃபோனுன்னு அத்தனை ஃபோன் பண்றாடா, வேலை இருக்குன்னு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அண்ணே நீங்க எங்க போனீங்க என்னாச்சுன்னு அதுக்கும் கவலை இருக்கும்லண்ணே அப்படின்னு கண்ணன் கேட்க, அதுக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா சரியாயிடுமாடா, அப்பவும் ஃபோன் எடுத்து வேலையா இருக்கேன் இப்போ பேச முடியாதுன்னு சொல்றேன்டா, அப்புறமும் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கா, கடுப்பாயிடுச்சு, அதான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னு பாண்டியனும் டென்ஷனா சொல்ல, சரி அதை விடுன்னு, என்னென்ன நடந்துச்சு, சோழன் என்ன கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு கேட்குறாரு கண்ணன். அதை ஏண்டா கேட்குற, சோழனோட மாமனாரு அவனை இங்கேருந்து பிளான் பண்ணி கூட்டிக்கிட்டு போய் அவன் மேலே திருட்டு பழிய போட்டு அவனை ஒரு இடத்துல கடத்தி வச்சுட்டாருடா, போயிட்டு அவனை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதிர்ந்து போய் என்னன்னா சொல்றீங்கன்னு கேட்குறாரு கண்ணன். ஏதோ சினிமாவிலெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு கண்ணன் கேட்க, ஆமாண்டா இந்த டென்ஷன்ல எங்க இருந்துடா ஃபோனை பற்றியெல்லாம் யோசிக்கிறது, சரி விடு, நேற்று ஏதாவது புதுசாக சர்வீஸ்க்கு வந்ததா, ரெடி பண்ண வண்டியெல்லாம் கொடுத்தாச்சுல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமாண்ணே
2 வண்டி சர்வீஸுக்கு வந்திருக்கு, இருந்த 2 வண்டியும் டெலிவரி பண்ணியாச்சுன்னா அப்படின்னு கண்ணன் சொல்ல பாண்டியன் மற்ற டீட்டெயில்ஸை கேட்க கண்ணன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் ரோட்டை பார்க்காம கண்ணனை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப கோவமா வர்றாங்க வானதி. உள்ளர வர்றவங்க பாண்டியன் முன்னாடி வந்து நிற்க யாரா நிற்கிறான்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு திருப்பி வேலையை கண்டினியூ பண்றவரு உட்காருன்னு சொல்ல உட்கார்றதா? எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார சொல்ற? உனக்கு எத்தனை மெசேஜ் அனுப்பி இருப்பேன், ஒன்னுக்காச்சும் ரிப்ளை பண்ணனியா? இப்ப போன் எடுத்து பாக்குறேன், எல்லா மெசேஜையும் பார்த்துருக்க, ஆனா ரிப்ளை மட்டும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு வானதி காட்டு கத்தலா கத்திக்கிட்டு இருக்க தயக்கமா கொஞ்சம் கோவமா பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். கண்ணனும் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்படிதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ போனை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு வானதி கத்த பாண்டியனே இப்பதான் மெசேஜை பார்த்துச்சு, அதுக்குள்ள நீ வந்து நிக்கிறேங்கிறாரு கண்ணன். மெசேஜ் பார்த்த உடனே ரிப்ளை பண்ண வேணாமா? அவ கிடக்குற பைத்தியக்காரின்னு வண்டியை ரிப்பேர் பண்ண உட்கார்ந்துட்ட அப்படின்னு வானதி கேட்க பாண்டியன் ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் வேலையை கண்டினியூ பண்றாரு. அதானே, என்னை பத்தி உனக்கு என்ன கவலை? அதான் ஒரே வாரத்துல எல்லாமே அழுத்து போச்சு இல்ல, இதுக்கு எதுக்கு லவ் பண்ணணும்? பேசாம கம்மன்னு இருக்க வேண்டியது தானே, நானாவது நிம்மதியா இருப்பேன்ல. சும்மா ஒரு வாரம் நல்லா பேசிட்டு உடனே மூஞ்சி தூக்கி காட்டுற, இதெல்லாம் என்ன புத்தி அப்படின்னு வானதி பயங்கரமா கத்த பாண்டியன் எந்த பதிலும் சொல்லாம அப்பப்போ ஒரு பார்வை பார்த்துட்டு வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. போனை எடுக்கல, ஏதையாவது வேலையா இருப்பாருன்னு நினைச்சு விட வேண்டியது தானே அப்படின்னு கண்ணன் கேட்க நடு ராத்திரியில அப்படி என்ன வேலை? வீட்லயும் இல்ல, வெளியே எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்தான். வெளியே சுத்தெல்லாம் நேரம் இருக்கு, ஆனா போன் எடுத்து என்கிட்ட 4 வார்த்தை பேச நேரம் இல்லையா அப்படின்னு வானதி கத்திக்கிட்டு இருக்க. என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கண்ணன் கேட்க சொன்னாதானே தெரியும். நடு ராத்திரியில இவனுக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இவன் யார் கூடய ஊர் சுத்திட்டு இருந்திருக்கான் அப்பன்னு பார்த்து நான் போன் பண்ணிட்டேன், அதான் சாருக்கு பிடிக்கல, திட்டிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு வானதியை ஒரு முடிவுக்கு வந்து இன்னும் கத்திக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வேலையை நிறுத்திட்டு வானதியை முறிச்சுக்கிட்டு இருக்காரு. நைட்டு ஃபுல்லாக உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ ஃபோனை ஆன் பண்ணவே இல்லை. ஒருத்தி நம்மளையவே நினச்சிட்டு இருப்பாளே, அவளுக்கு ஃபோன் பண்ணணும்னு உனக்கு தோண வேண்டாம்? காலையில் கடைக்கு வர தெரியுது, ஃபோனை ஆன் பண்ணி என்ன மெசேஜ்ன்னு பார்க்க தெரியுது, ஆனால் ஒரு ரிப்ளை பண்ண தெரியலையா? அவ்வளவு வேண்டாதவளா போயிட்டேனா? உனக்கெல்லாம் எதுக்கு லவ்ன்னு வானதி கத்திட்டு இருக்க. அது வரைக்கும் அமைதியாக உட்கார்ந்துருந்த பாண்டியன் டென்ஷன் ஆகி எழுந்து, ஏய் அடுத்தவனோட டென்ஷன் புரியாம ஓயாம கூப்பிட்டுக்கிட்டே வரப்ப உட்காந்து பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கத்த வானதி அழுகைக்கே ரெடி ஆயிடுறாங்க. இன்னும் டென்ஷன் குறையாத பாண்டியன், ஏய் கொஞ்சம் கூட அறிவு வேணா? இப்படிதான் ஓயாம கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்களா? நான் தான் வேலை இருக்கு போய் தூங்கு, காலையில பேசலான்னு சொன்னேனா இல்லையா? அதுக்கப்புறமா பைத்தியம் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்க. இங்க பாரு, இதுதான் உன் குணம்னா அப்படியே ஓடி போயிடு, இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. பிரச்சனைன்னு சொல்றேன்ல, அதை விட்டுட்டு ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு பாண்டியனும் கத்த வானதியை அழ ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில கடைக்கு தானே வர போறேன், அப்ப உன்னை பார்க்க தானே போறேன், அதை விட்டுட்டு இப்படிதான் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவியா? அப்பா போதும், எனக்கு இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புடின்னு கத்துறாரு பாண்டியன். அழுதுகிட்டே வானதி, நிஜமாதான் சொல்றியா அப்படின்னு கேட்க, ஆமா நிஜமாதான் சொல்றேன், தயவு செஞ்சு போ கிளம்பு அப்படின்னு வெளியே கைய காட்டுறாரு பாண்டியன். நான் இப்ப போனா அப்புறம் திரும்ப வரவே மாட்டேன் அப்படின்னு வானதி சொல்ல, அம்மா தாயே நீ திரும்ப வரவே வேண்டாம், கிளம்பு போ அப்படின்னு கைய பட்டுன்னு அடிச்சு கும்பிடுறாரு பாண்டியன். ஓஹோ, அதுக்குள்ள நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்ல அப்படின்னு வானதி கேட்க, ஆமாண்டி முடிவு பண்ணிட்டேன், இப்படி நொய்யின்னு படுத்துற பொண்ணு எனக்கு தேவையே இல்ல, போங்கிறாரு பாண்டியன். சும்மா இங்க நின்று ஒப்பாரி வச்சுக்கிட்டு போன்னு சொல்றேன்ல அப்படின்னு ஸ்பேனர் எடுத்து அடிக்கிற மாதிரி கையை நீட்டுறாரு பாண்டியன். வானதி அழுதுகிட்டே அங்கேயே நிக்க, அண்ணே என்னென்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. போடி அப்படின்னு பைப்ரிஞ்ச ஓங்கி காட்டுறாரு பாண்டியன். எனக்கு வேணும்டா, என்னை அடிக்க வர்றல்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், அன்னைக்கே எங்க அப்பா சொன்னாரு இந்த மெக்கானிக்க நம்பாதன்னு, நான் தான் கேட்கல, உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்துனேன்ல, இப்ப என்னை அடிக்கிறதுக்கு ஸ்பேனர் எடுத்துட்டு வர்ற, போடா, இனிமே உன்னை தேடி வந்தா என்னை செருப்பால் அடி அப்படின்னு வானதி அங்கிருந்து அழுதுகிட்டே போயிட. ச்சே அப்படின்னு ஸ்பேனரை தூக்கி வீசுறாரு பாண்டியன். அண்ணே அப்படின்னு கண்ணன் கூப்பிட விரக்தியோட மறுபடியும் உட்கார்ந்துடுறாரு. ஆனா அவர் மனசுல வானதி பேசுனது மைண்ட்ல வருது. அதானே, என்ன பத்தி உனக்கு என்ன கவலை? அதான் ஒரே வாரத்துல எல்லாமே அழுத்து போச்சுல, எதுக்கு இதுக்கு லவ் பண்ணணும்?
பேசாம கம்முன்னு இருக்க வேண்டியது தானே, நானாவது நிம்மதியா இருந்திருப்பேன்ல அப்படின்னு வானதி கத்திட்டு போனதை நினைச்சுக்கிட்டே தலையை புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு பாண்டியன். இங்க சைட்ல லஞ்ச் டைமுக்கு அனீஷோட தங்கச்சி சாப்பாடு எடுத்துட்டு வர்றாங்க. ஆவோ சந்தாங்கிறாரு. என்ன அனீஷ், சாப்பாடு வந்துருச்சு போலன்னு கையை கழுவிக்கிட்டே சேரன் கேட்க, ஆமாம் பையா வாங்கன்னு சொல்ல, இரு நானும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சேரனும் தன்னோட லஞ்ச் எடுத்துட்டு அங்க விரிச்சு போட்டிருக்க படங்கு மேல வந்து உட்கார்றாரு. அந்த டிஃபன் பாக்ஸ் திறந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னம்மா, அதே சோறு சப்பாத்தியான்னு கேக்குறாரு சேரன். சோறுக்கு இந்தியில என்ன சொல்லுவாங்க, சாவல் தானேங்கிறாரு சேரன். ஆமா பையா சாவல் அப்படின்னு தலையாட்டுறாரு அனீஷ். சாவல். இந்த சாவலுக்கு குழம்பு என்ன, சப்ஜி தானே? சப்ஜா. சப்ஜா அப்படின்னு சேரன் கேட்க, ஆமாம் பையான்னு அனீஷும் ஆமா ஆமான்னு சந்தாவும் தலையாட்டுறாங்க. பையாவுக்கும் கொடுன்னு சொல்ல ஒரு பிளேட்ல போட்டு சந்தா நீட்டுறாங்க. வேணாம்மா, நான் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. இன்னைக்கு நான் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய், பிரியாணிக்கு ஹிந்தியில என்னடா சொல்லுவாங்க அப்படின்னு அனீஷ் கிட்ட கேக்குறாரு சேரன். பிரியாணி தான் பையான்னு அவர் சொல்ல, ஓ அப்படியா, இந்த பிரியாணிக்கு மட்டும்தான் எல்லா மொழியிலையும் பிரியாணின்னு வச்சிருக்காங்க. சரி பிரியாணி சாப்பிடு, நானே பண்ணுனதுன்னு கொடுக்குறாரு சேரன். சந்தா அவங்க அண்ணனை பார்க்க லேலோங்கிறாரு. அவங்க அந்த பவுல வாங்கி அண்ணனுக்கும் வைக்க, பஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் தினமும் இவரே சாப்பாடு செய்யறாரு, இவங்க வீட்டுல லேடிஸ் யாரும் இல்லையான்னு சந்தா கேக்குறாங்க. சேரன் என்னதுன்னு முழிக்க, பையாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, பாத்துட்டு இருக்காங்க. ஆனா பையாவுக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும், அதான் தினமும் அவரே சமைச்சு எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு ஆர்வ கோளாறுல அனீஸ் தமிழ்லயே பதில் சொல்ல, அந்த பொண்ணு ஏதோ புரிஞ்சுக்கிட்டு அச்சாங்கிறாங்க. பையாவுக்கு எடுத்து கொடு அப்படிங்க அவங்களே ஏதோ எடுத்து கொடுக்குறாங்க. 3 பேரும் சாப்பிட ஆரம்பிக்க ஒரு வாய் எடுத்து வைக்கிற சந்தா, பகுத் அச்சாங்கிறாங்க. இதுவும் பகுத் அச்சாங்கிறாரு சேரன். தன்யவாத் அப்படின்னு சந்தா சொல்ல இவரும் தன்யவாத்துங்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு சந்தேகம், தன்யவாத்னா ஹிந்தியில நன்றி தானே அப்படின்னு அனீஷ் கிட்ட கேட்க, அவரு ஆமாம் பையாங்கிறாரு. எப்படி கரெக்டா சொன்னேன் பாத்தியா, இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நானும் சரளமா ஹிந்தி பேச ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்ல, சந்தாவும் அனீஸும் ஜாலியா சிரிக்கிறாங்க. சந்தாவுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா அப்படின்னு கூரையை காட்டி கேட்க, அவங்களும் அந்த வீட்டை பார்த்துட்டு ஏதோ யோசனை பண்றாங்க. இந்த வீடு இல்ல, ஊருன்னு வானத்துல வட்டம் போட்டு காமிக்கிறாரு சேரன். ஊரு சச்மே பகுத் அச்சாகே, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க சந்தா. வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குல்லன்னு சேரன் கேட்க, ஆமா எங்க இடத்துல சூடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், இதர் தோடாசா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கவே, கம்மிங்கிறாரு சேரன். எப்படியோ குத்து மதிப்பா ஒரு டிஸ்கஷன் போக 3 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிலா ரூமுக்குள்ள இருந்து வெளியே வர ஏகப்பட்ட பிளான் போட்டிருந்த சேரன் இப்ப உண்மையாவே தூங்கிடுறாரு. நிலா அவரை ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு கிராஸ் பண்ணி நேர எதிரில் இருக்க ரூமுக்கு வர்றாங்க. பல்லவனோட கண்ணத்தை தொட்டு பார்த்துட்டு உடம்பு இன்னும் சூடாதான் இருக்கு அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறவங்க ஃப்ரிட்ஜ் மேல இருக்க மாத்திரை பாக்ஸ் திறந்து மாத்திரையை தேடுறாங்க. அதுல அவங்க தேடினது இல்ல போல இருக்கு. சோழனை எழுப்பலாமான்னு அவங்க திரும்பி பார்க்க சோழன் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அதையே மனசுல நினைக்கிறவங்க வெளியே நடேசன் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. சோத்துக்காக மாமனாரை கொன்ற மருமகள் அப்படின்னு அவர் படிச்சிட்டு இருக்க நிலா வந்து நிக்கிறாங்க. அங்கிள் அப்படின்னு கூப்பிட, என்னம்மா நிமிர்றாரு, எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு நிலா கேட்க திகைச்சு போய் என்னன்னு கேக்குறாரு. மாத்திரை வாங்கிட்டு வர்றீங்களான்னு கேட்க, மாத்திரையா, என்ன மாத்திரை அப்படின்னு நடேசன் கேட்க, நான் வேணும்னா அப்படியே சொல்லட்டுமா இல்ல பேப்பர்ல எழுதிட்டு வந்து தரட்டுமான்னு நிலா கேக்குறாங்க. அவர் பக்கத்துல இருக்க ரேடியோ இன்னமும் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்க அதோட வால்யூமை கூட அவர் குறைக்கல. ஏமா நான் என்ன டாக்டரா, சொன்ன உன்னை ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு, எழுதி கொடுமான்னு அவர் சொல்ல சரின்னு உள்ளர போறாங்க நிலா. நடேசன் எழுந்து டேப் ரெக்கார்டரை கையில எடுத்து, நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்புறம் பாடலாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை எடுத்து போட்டுட்டு இருக்காரு. நிலா பேப்பர்ல எழுதிட்டு வந்து கொடுக்க, இந்தாங்க நீட்டுறாங்க. எழுதிட்டியா? ஆமா. யாருக்கு மாத்திரைன்னு கேக்குறாரு நடேசன். பல்லவனுக்கு தான், அவனுக்கு காய்ச்சல் அடிக்குது, அவன் உள்ளதான் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு நிலா சொல்ல, காய்ச்சலா, எத்தனை மாத்திரை வேணும்னு கேக்குறாரு. ஒரு ஃபுல் ஸ்ட்ரிப்பே வாங்கிட்டு வந்துருங்க, ஃபியூச்சர்ல யாருக்காவது ஃபீவர் வந்தா யூஸ் ஆகும் இல்லங்கிறாங்க நிலா. அப்படின்னு அவரு துண்டை தூக்கி தோல்ல போட, அப்புறம் வீட்டுல காஃபி பவுடர் இல்ல, அதுவும் வாங்கிட்டு வந்துடுறீங்களான்னு நிலா கேக்குறாங்க. வாங்கிட்டு வரேன்னு அவரு சொல்ல, காசு வாங்காம போறீங்கிறாங்க நிலா. காசு உங்ககிட்ட நிறைய இருந்ததுன்னா உன் பேங்க்ல உன் அக்கவுண்ட்ல போட்டு வையே, என்கிட்ட காசு இருக்கு, நான் வாங்கிட்டு வரேன், ஓகே அப்படின்னு மிலிட்டரி மேன் மாதிரி சொல்லிட்டு போறாரு நடேசன். நிலா துணிங்களை காய போட வெளியே போயிட்டு வந்த நடேசன் கையில கவரோட ஜாலியா பாடிக்கிட்டே வர்றாரு. முன்னாடி காணோன்னவன பின்னாடி தேடி வந்து, இங்கதான் இருக்கியா, இந்தாமான்னு கவரை நீட்ட நிலா கையை தொடச்சிட்டு வந்து வாங்கிக்கிறாங்க. இந்தா அப்படின்னு ஒரு 5 ஸ்டார் நீட்ட
நிலா சந்தோஷமா கையில வாங்க. உனக்காக எல்லாம் வாங்கல, கடையில சில்லற இல்லைண்ணா, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நடேசன் சொல்ல, சரி சரிங்கிறாங்க நிலா. ஏமா காய்ச்சல்னு வந்தா உடனே மாத்திரையை கொடுத்துட கூடாதுமா, உடம்பு தன்னை தானே சரி பண்ணிக்கிடும். இந்த நடேசன் எல்லாம் மாத்திரை போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா உனக்கு? உடம்புன்னு இருந்தா ரிப்பேர் அப்பப்ப வரதான் செய்யும், அதுக்காக பொசுக்குன்னு மாத்திரையை கொடுத்துடுறதா? கெடுத்துட கூடாதுமா உடம்ப அப்படின்னு நடேசன் சொல்ல, உடம்பு மேல ரொம்ப தான் அக்கறைன்னு நக்கலா சொல்றாங்க நிலா. அதை புரிஞ்சுக்காம, ஆமா அக்கறை தான் இல்லையா பின்னன்னு சீரியஸா கேக்குறாரு நடேசன். அதான் டெய்லி குடிக்கிறீங்களேன்னு நிலா சொல்ல, அதை பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது, டோன்ட் டாக் அபவுட் தட் இஸ் மை பர்சனல் அப்படின்னு நடேசன் சொல்ல, அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க நிலா. இவனை மாதிரியே இவன் ஆத்தாளுக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும். அவ ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்கு 6 நாள் ஆகும். அந்த 6 நாள்ல அவளுக்கு 40 தடவை காய்ச்சல் வந்துருச்சு. பாடா படுத்தி எடுத்துட்டா அப்படின்னு நடேசன் மெதுவா ஒரு பழைய நிகழ்வை சொல்றாரு. நிலா அப்படியே கூர்மையா பார்த்துட்டு இருக்க, மாத்திரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கிற, போய் கொடுப்போங்கிறாரு நடேசன். மாத்திரையை கொடுக்குறேன். ஆமா அவங்கள எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு நிலா தூண்டில போடுறாங்க. அவ எங்க இருந்தாலும் அங்க இருந்து கூட்டிட்டு வந்த, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு நடேசன் கேக்குறாரு. நிலா விடாக்கண்டனா இருந்தா அவரு கொடாக்கண்டனா இருக்காரு. இல்ல எப்படி அவங்க உங்களுக்கு பழக்கம்னு அடுத்த தூண்டில போடுறாங்க நிலா. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு உஷாரா கேக்குறாரு நடேசன். சரி அவங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க நிலா. நடேசன் பதில் சொல்லாம பேசாம யோசிச்சுட்டு நிக்க, சரி அதெல்லாம் கூட விடுங்க, அவங்க இப்ப இருக்காங்களா இல்லையான்னு நிலா கேக்குறாங்க. இங்க இருந்து போயிட்டாங்கன்னு தெரியும், ஆனா அதுக்கப்புறம் எங்க போனாங்க, இப்ப எங்க இருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு நிலா கேக்குறாங்க. என்ன சிபிசிஐடி மாதிரி இத்தனை கொஸ்டின் கேக்குற, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்வையாலேயே கேக்குறாரு நடேசன். ப்ளீஸ் அவங்களுக்கு என்ன ஆச்சு அதை மட்டுமாவது சொல்லுங்களேன் அப்படின்னு நிலா கேட்க, நிலாவை ஆழமா ஒரு பார்வை பார்த்துட்டு, உனக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்குமோன்னு கேட்குறாரு நடேசன். அப்படின்னு இல்ல, ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க தோணும் இல்ல, அதான் கேட்குறேன். அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, அதை வச்சு கதை கேட்க ஆரம்பிச்சிருவியே. சொல்ல முடியாது, மாத்திரை தானே கேட்ட, மாத்திரையை வாங்கி கொடுத்துட்டேன்ல, அவ்வளவுதான், என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது, கிளம்பு அப்படின்னு குறுக்குல திரும்புறாரு நடேசன். இந்த கதையை ஒரு நாள் நீங்களே சொல்லுவீங்க, அதை நான் வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, வாங்குவ நானும் பாக்குறேன் அப்படின்னு நடேசன் சவால் விடுறாரு. என்கிட்ட ஒரு நாள் உட்கார்ந்து எல்லா கதையும் சொல்ல தான் போறீங்க, எனக்கும் எல்லா உண்மையும் தெரியதான் போகுது அப்படின்னு கிண்டலா சிரிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாங்க நிலா. என்ன இவ அதையே நோண்டி கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடேசன் ஒரு மரத்தை பிடிச்சிக்கிட்டு வந்து நிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.